இங்க பாத்தீங்கன்னா ஒரு விண்கல் பூமியை நோக்கி வருது. ஸ்ட்ரெயிட்டா பூமியிலேயே விழுந்துருது. நீங்க நினைக்கலாம் விழுந்தது ஒரு விண்கல்லா இல்ல ஸ்பேஸ்ஷிப்பா அப்படின்னு. ஆனா விழுந்தது ஒரு மனுஷன். அவன் அங்க இருந்து எந்திரிச்சதும் அவன் ட்ரெஸ்ல உள்ள அழுக்கலாம் ஒரு சாக் மூலியமா கிளியர் பண்ணி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஸ்டார்டிங்ல ஒழுங்கா நடக்கவே தெரியல. ஒரு மாதிரி காலை ஆட்டிக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நடந்து போறான். அப்பதான் அங்க உள்ள ஒரு வயசான லேடி அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. அவனும் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள மக்கள் அந்த மக்கள் பண்ற செயல்கள்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அவனுக்கு தெரியுது. தென் அவன் ரெட் சிக்னல் போட்டிருக்கிறத கவனிக்காம ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் அவன் மேல மோதிருது. மோதினதுனால அவன் அங்க இருந்து பறந்து போய் விழுந்துடுறான். அந்த காரை வச்சு மோதின லேடி பயந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்கும் போதே தலைவன் அண்டர்டேக்கர் மாதிரி சடனா எந்திரிச்சு உட்கார்ந்துடுறான். அந்த லேடி அவனுக்கு ஒரு கால் பெண்டா இருக்கிறத கவனிக்கிறா. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்னு போனை கார்ல எடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது இவன் ஆளை காணோம். தென் அந்த பெண்டான காலை வச்சுக்கிட்டே நடந்து போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அப்பதான் பயங்கர ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. அப்படியே கேமரா க்ளோஸ் அப்பா அவன் காது கிட்ட போகுது. சடனா அந்த காது ஓபன் ஆகி அதுக்குள்ள ஒரு 2 குட்டி மனுஷங்க வராங்க. அதுல ஒருத்தவன் கயிறு மூலமா அந்த பெண்டான காலு கிட்ட இறங்கி வரான். அங்க மறுமாறி இருக்கு கால்ல. அதை கிளிக் பண்ணோன்னே கால் ஓபன் ஆயிருது. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலுக்குள்ள நிறைய டேமேஜ் ஆயிருக்கனால எனக்கு இதை சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனுஷனுக்குள்ள அவ்வளவு குட்டி குட்டி மனுஷங்களா இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மனுஷன் ஒரு ஸ்பேஸ் ஷிப். அந்த மனுஷனுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பூமிக்கு வந்ததுக்கான காரணம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் மாதிரி பூமியில விழுந்திருக்கும். அந்த டிவைஸை வச்சு கடல்ல இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சு அதுல உள்ள உப்பை வச்சு இவங்க எனர்ஜி சோர்ஸ் தயாரிக்கணும். அந்த எனர்ஜி சோர்ஸை வச்சுதான் இவங்க பிளானட் அவங்க காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இவங்க பூமிக்கு வந்திருக்காங்க. அந்த டிவைஸ் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோபோவை காரால ஏத்தின அந்த லேடியோட பையன் கிட்ட தான் அந்த டிவைஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் பண்ண அந்த லேடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த ஆள் அங்க நிக்கிறது தெரியுது. உடனே அந்த லேடி கீழே இறங்கி அந்த ஆளு கிட்ட பேசுறாங்க. முதல் முறையா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் மனுஷங்கிட்ட பேச போறாங்க. பேசும்போது ஃப்ரீக்வன்சி அதிகமானதுனால பக்கத்துல இருக்கிற பாட்டில் எல்லாம் உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் உள்ள கேப்டன் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரோபோவும் அந்த லேடி கிட்ட பேசுது.